ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டெக்ஸைன். நான் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z பேஸ் எடிஷனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z பேஸ் எடிஷனுங்கிற இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட்டோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம அன்பாக்சிங்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா ரெட் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் பார்த்தோம்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. மேலே பார்த்தோம்னா OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z பேஸ் எடிஷன் ரிவர்பரேட்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா இதோட கலருங்க. கீழே இந்த ஹெட்செட்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எதுவும் இல்லை, கீழேயும் எதுவும் இல்லை. பேக் சைட் பார்த்தோம்னா சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா என்னென்னா பேஸ் பூஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 17 மணி நேரம் பேட்டரி லைஃப் வரும்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா வெறும் OnePlus சார்ஜரில் போட்டால் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுங்க. அடுத்து பார்த்தோம்னா கிளியர் அண்ட் ஸ்டேபிள் கால்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். கீழே பார்த்தோம்னா இந்த ஹெட்செட்டோட சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா 2190 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது பார்த்தோம்னா இது வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினோங்க. அமேசான்லேயும் சரி OnePlus ஸ்டோர்லேயும் சரி இது பார்த்தோம்னா 2000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க. இப்போ இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா மேலே வந்து ஆல்ரெடி கவர் போட்டு சீலில் இருக்குங்க. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வழியாக இதோட கவரை பிரிச்சாச்சுங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஒரு வழியாக பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் இருந்து அந்த கவரை பிரிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தோம்னா கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஓப்பனிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ரொம்பவே நல்லா டைட்டாக இருக்குங்க. மேலே இருக்க பாக்ஸ் எடுத்தோன்னே பார்த்தோம்னா கீழே வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா சவுண்ட் யூ கேன் ஃபீல்னு போட்டு இந்த ஹெட்செட்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ளே பேக் சைடில் பார்த்தோம்னா நம்ம ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஹெட்செட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. இதையும் வச்சிடலாம். ரெட் கேபிள் கிளப்புங்கிற இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு யூஸ் ஆக போகிறதே இல்லை. அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சம் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம படித்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த பாக்ஸில். இந்த பாக்ஸ்லேயும் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இந்த ஹெட்செட்டோட பாக்ஸ்லேயும் வேறு எதுவுமே இல்லை. இந்த OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z பேஸ் எடிஷனுங்கிற இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக நமக்கு ரெட் கேபிள் கிளப்போட அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அது போக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த சீட் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவைப்படாது. அவ்வளோதான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸுங்க. இப்போ நம்ம இந்த ஹெட்செட்டுக்கு வருவோம். இந்த ஹெட்செட் பார்த்தோம்னா நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம்னா இங்கே டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வழியாக அந்த டேப்பை பிரித்து வச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஹெட்செட்டை வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம்னா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம OnePlus புல்லட் ஒயர்லெஸ் பேஸ் எடிஷன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம்னா இதோட பில்டு வந்து ஃபுல்லாக ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் கரெக்டாக லாக் ஆகிக்குதுங்க. கையில் எடுத்தோடனே பார்த்தோம்னா இதோட பில்டு பார்த்தோம்னா நல்லா ப்ரீமியமாகவே இருக்குங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன் சூப்பராக இருக்குது. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஹெட்செட்டோட ஓவர்வியூ பார்த்துடலாங்க. இந்த ஹெட்செட்டில் பார்த்தோம்னா ரைட் சைடில் பார்த்தோம்னா அவங்க OnePlusங்கிற இந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பட்டன்ஸ் எதுவுமே வந்து ரைட் சைடில் கொடுக்கலைங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒயிட் கலரில் பிளிங்க் ஆகுதுங்க. இது பார்த்தோம்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் அப், வால்யூம் டவுன். இதை டபுள் ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ராக்கையும் மாற்றிக்கலாம். இதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ளூடூத் நம்ம ஃபோனில் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணால் எல்லா ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரியே இதுவும் கனெக்ட் ஆயிருங்க. இப்போ இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து நான் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு வந்து இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேங்க.
இந்த ஹெட்செட் இந்த இயர்பட்ஸ் ரெண்டையுமே இப்படி ஜஸ்ட் நம்ம பிரித்தோம்னாலே போதுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது. ஈஸியாக கனெக்டிங் மோட்க்கும் வந்துடுது. இதோட ஒயர் லென்த் பார்த்தோம்னாலும் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதில் பார்த்தோம்னா நார்மல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சு. இந்த ஹெட்செட்டை பார்த்தோம்னா நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் டெஸ்ட் பண்ணிட்டேங்க. இந்த ஹெட்செட்டோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா இனிஷியல் சவுண்ட் குவாலிட்டியே சூப்பராக இருக்குங்க. பேஸ் நல்லாவே இருக்குது. இது பேஸ் எடிஷனுங்கிறனால இதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட்டோட பில்டுன்னு பார்த்தோம்னா நல்ல ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. ரிவர்பரேட்டுங்கிற கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் பார்த்தோம்னா இந்த கேபிள் மட்டும் ரெட் கலரில் வருதுங்க. அதனால தான் இதை வந்து ரிவர்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. கேபிளோட லென்த் பார்த்தோம்னாலும் நல்லா இருக்குங்க. நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், எந்த விதமான பெயின் எதுவுமே இல்லைங்க. நான் வந்து 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கே எனக்கு நல்லாவே இருந்துச்சு. பேஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நம்மக்கிட்ட இந்த ஒன்ப்ளஸோட ராப் சார்ஜர் இருந்துச்சுன்னா இதை 10 நிமிஷம் போட்டோம்னாலே 10 மணி நேரம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒன்ப்ளஸோட ராப் சார்ஜரில் 20 நிமிஷம் ஆகுதுங்க. இந்த ஹெட்செட்டோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா 17 மணி நேரம் வரும்னு ஒன்ப்ளஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அப்ராக்ஸாக வந்து ஒரு 10 மணி நேரம் கண்டிப்பாக வருங்க. சவுண்ட் குவாலிட்டி, இந்த ஹெட்செட்டோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லேயே சூப்பராக இருந்துச்சுங்க. சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. பேஸ் சூப்பராக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா இதில் வந்து 9.2 மில்லிமீட்டர் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஹெட்செட்டை வச்சுட்டு நம்ம கால் பேச முடியுமான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க, நான் இதில் கால் பேசவே செக் பண்ணி பார்த்துட்டேன். கால் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி இது கேமிங்க்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ஒன்ப்ளஸ் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபெனாட்டிக் மோட்னு ஒன்று இருக்குது. அதை ஆன் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி விளாண்டிங்கன்னா லேட்டன்சி சூப்பராகவே இருக்குங்க. சவுண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம இந்த ஹெட்செட்டை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த 2 பட்டியும் இப்படி ஜாயின் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பாஸ் ஆயிருங்க. அதே மாதிரி டிஸ்கனெக்ட் ஆயிரும். அகைன் நம்ம இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மொபைல் கூட கனெக்ட் ஆயிருங்க. மெயினாக இந்த ஹெட்செட்டில் பார்த்தோம்னா நமக்கு IP55 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஜாகிங் போகும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஹெட்செட்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஃபைனலாக வந்து இதோட ப்ரைஸ் இது பார்த்தோம்னா 2000 ரூபாய்க்கு அமேசான்லேயும் ஒன்ப்ளஸ் வெப்சைட்லேயும் சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்த்தோம்னா இது 2000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தாங்க. நீங்கள் வந்து அதிகமாக வந்து பேஸ் விரும்புவீங்க அந்த மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வாங்கலாம். ஃபைனலாக இந்த ஹெட்செட் இப்போ யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம்னா என்னோடய பட்ஜெட் வந்து 2000 ரூபா தான். எனக்கு வந்து TWS வேணால் ஒரு நெக் பேண்டு தான் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வாங்கலாங்க. அதுவும் மெயினாக ஒன்ப்ளஸ் பிராண்ட்லேருந்து இந்த ஹெட்செட் சூப்பராகவே இருக்குங்க. நார்மல் பட்ஜெட்டில் பார்த்தோம்னா இதில் வந்து பேஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அதில் கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ்லாம் இந்த ஒயரில் அவங்க வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும்தான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஆனால் ப்ரைஸும் பார்த்தோம்னா சேம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2000 ரூபா, இதுவும் 2000 ரூபா. நீங்கள் பேஸ் அதிகமாக விரும்புவீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வாங்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் டெக்ஸ்டைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.